நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மோப்பநாய் உதவியுடன் தடயவியல் நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரன் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வில் மேற்கொண்டு வருகின்றனர். உடன் யார் யாரெல்லாம் இருக்கின்றனர்? முக்கிய தடயங்கள் ஏதும் கிடைத்ததா? அது தொடர்பான மேலும் விவரங்கள். அதாவது எரிந்த நிலையில உடல் எடுக்கப்பட்ட அந்த பகுதியில தடய அறிவியல் துறையை சேர்ந்த உதவி இயக்குனர் ஆனந்தி தலைமையிலான அந்த குழுவினர் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தடயங்கள், அதாவது எரிந்த நிலையில் இருந்த பொருட்கள் மற்றும் அந்த எரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் உள்ளிட்டவைகளை தடயமாக சேகரித்திருக்கிறார்கள். மேலும் மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மோப்பநாய் உதவியோட அந்த பகுதியை முழுவதுமே சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. மோப்பநாய் அந்த எரிந்த இடத்துல எரிந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மோப்பநாய் தொடர்ந்து பகுதி முழுவதுமே ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசாரும் அதிக அளவில் உறவினர்களும் அதிக அளவுல உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சியினர் என திரளானோர் ஒரு வீடு முன்பு திரண்டிருப்பதால கூடுதல் போலீசும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான நிலையில காணப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.